யூபியில் அகிலேஷ் யாதவ், பீகாரில் தேஜஸ்வி யாதவ், மேற்கு வங்கத்தில் மம்தா, ஜம்மு காஷ்மீரில் உமர் அப்துல்லா, ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், தற்போது தமிழகத்தில் ஸ்டாலின் என அனைவருடனும் காங்கிரஸ் மோதல் போக்கை கடைபிடிக்கிறது. இந்தி கூட்டணி உடைந்து அதனுள் இருக்கும் மாநில கட்சிகள் தனி கூட்டணி அமைத்தால் காங்கிரசின் பெருங்கனவான ராகுல் காந்தியை பிரதமராக்குவது என்கிற கனவு தூள் தூளாகிவிடும். பொது வாழ்வில் பதவி மற்றும் அதிகாரத்தை விட சித்தாந்தமும் கொள்கையும் தான் முக்கியம் என்றார் పవన్ కళ్యాణ్. నేను పార్టీని ప్రజలకి మార్పు తీసుకురావాలన్న దాంట్లో వచ్చాను. சனாதனமும் தெலுங்கு தேசம் கூட்டணியும் தான் தன்னை கரை சேர்க்கும் என்கிற பாடத்தை 2019 தேர்தல் தோல்வியிலிருந்து பவன் கல்யாண் கற்றுக்கொண்டார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். தேசிய அளவில் இந்தி கூட்டணி உடைகிறதா? வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் தாவேக தலைவர் விஜயை முன்னிறுத்தி காங்கிரஸ் ஆடும் அரசியல் ஆட்டம் தேசிய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் விளைவாக காங்கிரஸ் இல்லாத மூன்றாவது அணியை உருவாக்க எதிர்கட்சிகள், குறிப்பாக மாநில கட்சிகள் தயாராகி வருகின்றன. ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த தாவேகாவுக்கு கை கொடுத்தது காங்கிரஸ். தமிழகத்தில் பிஜேபி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்றது காங்கிரஸ். The INC is determined not to have the BJP and the proxies run the government of Tamil Nadu in any manner. ஆனால் 2 அமைச்சரவை இடங்களுக்கு ஆசைப்பட்டு முதுகில் குத்திவிட்டது என திமுகவினர் கொந்தளித்தார்கள். இதனால் தேசிய அளவில் இந்தி கூட்டணியில் பெரும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் முதல் கட்டமாக நாடாளுமன்ற மக்களவையில் தங்களது எம்பிக்களின் அமரும் இடத்தை மாற்றி அமைக்க கோரி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கனிமொழி கடிதம் எழுதினார். மேற்கு வங்கம், கேரளம் போன்ற மாநிலங்களில் பிராந்திய கட்சிகளும் காங்கிரசும் எதிரெதிரே மோதிக்கொண்டாலும் தேசிய அளவில் கூட்டணியில் நீடிப்பதைப் போல தமிழகத்திலும் தொடரலாம் என காங்கிரஸ் கணக்கு போட்டது. ஆனால் நாடாளுமன்றத்தில் கூட காங்கிரசுடன் ஒட்டி அமர டிஎம்கே விரும்பவில்லை. சபாநாயகருக்கு எழுந்த கடிதத்தில் மாறிவரும் அரசியல் சூழல் காரணமாகவும் காங்கிரசுடனான கூட்டணி முடிவுக்கு வந்துவிட்டதாலும் அவையில் அவர்களுக்கு அருகில் அமர்வது உச்சிதமல்ல. திமுக உறுப்பினர்கள் தங்களது கடமைகளை சரியாக செய்ய ஏதுவாக தனி அமரும் வசதி செய்து தரப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் கனிமொழி. மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் இந்தி கூட்டணியை மீண்டும் பலப்படுத்த முயலும் வேளையில் இந்த விரிசல் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கொல்கத்தா சென்று மம்தா பானர்ஜியை சந்தித்ததுடன் ஸ்டாலின் மற்றும் மம்தாவுடன் இருக்கும் படங்களை பகிர்ந்து கடினமான காலங்களில் ஒருவரை ஒருவர் கைவிடுபவர்கள் நாங்கள் அல்ல என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இது காங்கிரசுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. பிஜேபியை வீழ்த்த எதிர்கட்சிகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்தி கூட்டணி கூறினாலும் கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் முரண்பட்டு கொண்டே இருக்கிறது. யூபியில் அகிலேஷ் யாதவ், பீகாரில் தேஜஸ்வி யாதவ், மேற்கு வங்கத்தில் மம்தா, ஜம்மு காஷ்மீரில் உமர் அப்துல்லா, ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், தற்போது தமிழகத்தில் ஸ்டாலின் என அனைவருடனும் காங்கிரஸ் மோதல் போக்கை கடைபிடிக்கிறது. இதனால் காங்கிரஸ் இல்லாத ஒரு மூன்றாவது அணியை உருவாக்க மற்ற எதிர்கட்சிகள் தயாராகி வருகின்றன. முன்பெல்லாம் இந்தி கூட்டணியின் தலைமை பொறுப்பை மாநில கட்சிகளின் தலைவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தால் காங்கிரசுக்கு ஆதரவாக திமுக நிற்கும். தற்போது அதுவும் இல்லாமல் ஆகிவிட்டது என்கின்றனர் சில தலைவர்கள். இது குறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் தமிழகத்தில் மதவாத சக்திகள் கால்பதிப்பதை தடுக்கவே இந்த கருத்தியல் மாற்றம் என்று சொல்லுகின்றன. ஆனால் உண்மையில் டிஎம்கே கூட்டணியில் இருந்து வெளியேற காங்கிரஸ் நீண்ட நாட்களாகவே சமயம் பார்த்து கொண்டிருந்தது. திமுக கூட்டணியில் தங்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை என்றும் ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு தர திமுக மறுப்பதாகவும் காங்கிரசின் அடிமட்ட தொண்டர்கள் தொடர்ந்து தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வந்தனர். அதன் விளைவுதான் இந்த விலகல். இதற்கிடையில் சமீபத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி, நாட்டில் RSS மற்றும் காங்கிரஸ் இந்த 2 கொள்கைகள் மட்டுமே பிரதானமாக உள்ளன.
மற்ற கட்சிகளால் இவற்றுக்கு முன்னால் நிற்க முடியாது. இறுதியில் காங்கிரஸ் தான் பாசிச சக்திகளை வீழ்த்தும் என்று மற்ற கட்சிகளை மறைமுகமாக தாக்கி பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார். और दो ही विचारधारा इस देश में लड़ती है, राजनीतिक दो ही विचारधारा है, एक आरएसएस की, दूसरी कांग्रेस पार्टी की. बाकी सारी की सारी पार्टियां इनके सामने नहीं खड़ी हो पाएंगी. आप याद रखो मैं क्या कह रहा हूं, नरेंद्र मोदी को, अमित शाह को कांग्रेस पार्टी हराएगी, बीजेपी को कांग्रेस पार्टी हराएगी. தமிழகத்தில் தொடங்கியுள்ள காங்கிரஸ் வித் விஜய் எனும் புதிய அரசியல் அத்தியாயம் தேசிய அரசியலின் கூட்டணி வியூகத்தை மாற்றி அமைக்க தொடங்கி இருக்கிறது. அப்படியெனில் தேசிய அளவில் மூன்றாவது அணி உருவாகிறதா? அப்படி உருவாகும் போல தெரிகிறது. ஏற்கனவே இந்தி கூட்டணி ஒன்று இருந்தது. அதற்கும் பிஜேபி தலைமையிலான என்டிஏவுக்கும் இடையில் தான் தேசிய அளவில் ஒரு போட்டி 2024 நடைபெற்றது. இப்போ அந்த இந்தி கூட்டணி உடைகிறது என்றால் நிச்சயமா அது உடைஞ்சு இன்னொரு கூட்டணி உருவாகும். அப்போ ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் நோக்கி தேசிய அளவிலான அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்று பொருள். இப்ப எந்த கட்சிகள்லாம் வெளியே வரும், எதனால மூன்றாவது அணி உருவாகும், அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பெருவாரியாக வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த இந்திய கூட்டணி மேலேயே நிறைய விமர்சனங்கள் ஏற்கனவே அதனுள் இருந்த மாநில கட்சிகளுக்கு இருந்து வந்தன. இப்ப உதாரணமா நீங்க உமர் அப்துல்லாவை எடுத்துக்கங்க. அவர் 2024 தேர்தல் முடிஞ்சப்பவே அவர் சொன்னார், இந்தி கூட்டணின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா தெரியல, உண்மையிலேயே இல்லைன்னா தயவு செய்து டிசால்வ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஏன்னா இந்திய கூட்டணி ஒழுங்கா பீரியாடிக்கலா மீட் பண்றது கிடையாது, அதுக்குன்னு ஒரு அஜெண்டா கிடையாது, அதுக்குன்னு ஒரு பிலாசபி கிடையாது, அதுக்குன்னு ப்ராப்பரா ஒரு தலைவர் கிடையாது. அப்புறம் எதுக்கு தான் அந்த கூட்டணி? ஒருவேளை அந்த கூட்டணி லோக்சபா எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு வேலை இல்லைன்னா டிசால்வ் பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்னு உமர் அப்துல்லா ஏற்கனவே கூறியிருக்கிறார். बदकिस्मती की बात यह है कि क्योंकि इंडिया ब्लॉक की कोई मीटिंग बुलाई नहीं जा रही है, तो इसमें कोई क्लैरिटी नहीं है, ना लीडरशिप को लेके, ना एजेंडा को लेके, ना आगे क्या हम रहेंगे या नहीं रहेंगे इसको लेके. पार्लियामेंट इलेक्शंस के लिए था, इसको वाइंड अप करिए. ஆக்சுவலா உமர் அப்துல்லா இந்த விதமாக கூறுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால தேஜஸ்வி யாதவ் ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்தார். என்னன்னா இந்தி கூட்டணி என்பது லோக்சபா தேர்தலுக்காக ஏற்படுத்தப்பட்ட பிரத்யேக அரேஞ்ச்மெண்ட், அதோட அந்த இந்தி கூட்டணி முடிவுக்கு வருகிறது. அதற்கும் மற்ற எதிர்கட்சிகள் எதிர்கொள்ளக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார். दिल्ली चुनाव में तो पहले से तय था, इंडिया अलायंस जो है वो लोकसभा के लिए, और बिहार में जहां तक बात की जाए हम लोग तो शुरू से साथ थे यहाँ पे. இதெல்லாம் அவர் சொன்னது சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால சொல்லி இருந்தார். இப்ப இதை கோட் பண்ணித்தான் உமர் அப்துல்லா சொல்றப்போ இது லோக்சபாவுடைய முடிஞ்சு போச்சு, சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த இந்தி கூட்டணி, இதை டிசால்வ் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி ஆளாளுக்கு அதே போல பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணி தலைவராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். மம்தா பானர்ஜியை இந்தி கூட்டணி தலைவராக்க நாங்கள் தயார், நாங்கள் ஆதரவு கொடுக்க தயார் அப்படின்னு லாலு பிரசாத் யாதவ் காரில் அமர்ந்தவாறே ஏஎன்டிக்கு கொடுத்த பேட்டியில சொன்னார். ममता जी कांग्रेस उसकी आपत्ति जता रही है, लालू जी कांग्रेस को जताने नहीं होगा, ममता को दो, न तो ममता जी को दे दिया जाए. हाँ दे दे. அதனால மம்தாவுக்கு காங்கிரஸுக்கு இடையில முரண்பாடு. ஏன்னா மம்தாவை இந்தி கூட்டணியின் தலைவராக விடாமல் செய்தது காங்கிரஸ். அதனால மம்தாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை. இப்ப நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் மம்தாவை எதிர்த்து தான் காங்கிரஸை போட்டியிட்டது. இப்படி ஏகப்பட்ட ஒரு கோளாறு குளறுபடி எல்லாமே உள்ளுக்குள்ள போய்கொண்டு இருக்கின்றன. இப்ப காங்கிரஸோட இந்திய கூட்டணியில் இருந்து கொண்டே முரண்பட்ட அத்தனை கட்சிகளும் இனி வெளியில் வந்து தங்களுக்குள் தனியாக ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு காங்கிரஸையும் எதிர்த்து களத்தில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு சமிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. முன்னாலே என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் இருக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கூட்டணியில் இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் கேரளத்துல எதிரும் புதிருமா போட்டியிடுவாங்க. போட்டியிட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஸ்கோர் போடுறாங்களோ அந்த ரெண்டு ஸ்கோரையும் ஒன்னா சேர்த்து போட்டு இந்தி கூட்டணி மொத்தத்தில் இவ்வளவு வென்றதுன்னு ஒரு ஜோடனை ஒண்ண பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இருந்தது. இனிமேல் இந்த விதமா அவங்கவுங்க எழுத்து போட்டியிட்டாலும் கடைசியில மொத்தமா கூட்டி இந்தி கூட்டணிக்கு இவ்வளவு வெற்றி அப்படின்னு காட்டுகிற போக்கு எதிர்காலத்தில் இருக்காது போல தெரிகிறது. காங்கிரஸோடு கடந்த காலத்தில் முரண்பட்டு கொண்டிருந்த கட்சிகள் இப்போது தனியாக வெளியே வந்து இன்னொரு கூட்டணியை அமைக்க போகின்றனர். இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா அமைந்தது எது? டேர்னிங் பாயிண்ட் இல்லாட்டி இம்மிடியட் ரீசன் அப்படின்னா விஜயை ஆதரிப்பதென திடீர்னு காங்கிரஸ் எடுத்த முடிவும் அதை தொடர்ந்து டிஎம்கே கூட்டணில இருந்து அது வெளியில வந்ததும் தான்.
சோ எலெக்ஷன் வரைக்கும் டிஎம்கே கூடவே இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு 48 மணி நேரத்துல மொத்தமா டிஎம்கே கூடாரத்தையே காலி பண்ணிட்டு விஜயோட கைகோர்த்து விஜய் அரசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. விஜய் இந்த தேர்தலை முழுக்க எதிர்த்தது டிஎம்கே. இன்னும் சொல்ல போனால் ஏராளமான தொகுதிகளில் தாவேகாவை எதிர்த்து காங்கிரசும் நின்று இருக்கிறது. இப்படியெல்லாம் போட்டியிட்டு கடைசியா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அன்னத்திக்கலா அங்க இருந்து இங்க மாறினாங்க. இது எப்படின்னா, இதுக்கு முன்னால மகாராஷ்டிரா தேர்தல் நடந்ததுல, தேர்தல் வரைக்கும் சிவசேனா பிஜேபி உடனேயே இருந்தது. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததும் டக்குன்னு காங்கிரஸ் சரத்பவாரோட சிவசேனை கைகோர்த்தது இல்லையா, அது போன்ற ஒரு துரோகத்தை காங்கிரஸ் செய்தது. இது டிஎம்கேக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. அதனால இப்போதைக்கு டிஎம்கே காங்கிரசுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்தது. ஆனால் காங்கிரஸ் டிஎம்கே உறவை பொறுத்த அளவுல இன்னைக்கு இருக்கிற சின்ன கோபங்கள் எதிர்காலத்தில் நீடிக்குமா அப்படின்னு தெரியாது. இதுக்கு முன்னால இதே காங்கிரஸ் பார்த்து தான் கலைஞர் ஒரு பழமொழி ஒண்ணு சொன்னார், கூடா நட்பு கேடில் முடியும் அப்படின்னு சொல்லி. இது கூடா நட்பு அப்படின்னு காங்கிரசுடன் கூட்டாக இருப்பதை கூடா நட்பு அப்படின்னு வர்ணித்தவர் கலைஞர். அதுக்கப்புறம் கலைஞர் தன்னுடைய காலத்திலேயே தான் சொன்னதை மறந்து விட்டு காங்கிரசுடன் கைகோர்த்தார். அது எப்ப கைகோர்த்தார் அப்படின்னா, கனிமொழியை ராஜ்யசபாவுக்கு அனுப்ப வேண்டி இருந்தது. அதுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது. சோ தன்னுடைய மகளை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவதற்காக காங்கிரசுடன் நல்லுறவை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் கலைஞருக்கு ஏற்பட்டது. சோ அந்த கட்டாயம் ஏற்பட்ட உடனேயே கூடா நட்பு கூடிய நட்பாக மாறியது. அதனால காங்கிரசுக்கும் டிஎம்கேக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த முருகல் நிலை, அவங்க வெட்டிட்டு போறது, இதெல்லாம் இன்னைக்கு வெட்டிட்டு போவாங்க, நாளைக்கு ஒட்டியும் சேருவார். இது எப்படி வேணாலும் போகும், இந்த கடந்த காலத்திலும் பார்த்திருக்கோம். பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இந்தி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வெளியே வருவதற்கும் அதன் மூலம் ஒரு மூன்றாவது கூட்டணி ஒண்ணு தேசிய அளவில் அமைவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. பட் தேசிய அளவில் அமைந்தாலும் அதோடைய தாக்கம் அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கும். இப்ப டிஎம்கே, சமாஜ்வாதி பார்ட்டி, அப்போ உமர் அப்துல்லாவுடைய நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி, இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப டிஎம்கே தாக்கம் மகாராஷ்டிரத்திலயும் யூபிலயும் எதிரொலிக்காது. சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய இம்பாக்ட் தமிழகத்துல இருக்க போறது இல்ல. இப்போ உமர் அப்துல்லா காஷ்மீர்ல நிகழ்த்துகிற அந்த தாக்கம் பக்கத்துல இருக்க, அதுக்கு அடுத்த மாநிலத்துல கூட இருக்காது. சோ மாநில கட்சிகள் ஒன்று கூடினாலும் அந்த மாநில கட்சிகளுடைய தாக்கம் என்பது அந்தந்த மாநிலங்களோடு முடிந்து விடும். ஆனால் அந்தந்த மாநிலங்கள்ல இருக்க ரிசல்ட் அது பாதிச்சது அப்படின்னா தேசிய அளவுல ஒட்டுமொத்தமான ஒரு தாக்கம் நிகழ்த்தப்படலாம். அதுக்கு ஒரு சன்னமான சாத்தியம் உண்டு, அவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்துல காங்கிரசுக்கு இது பெரும் வீழ்ச்சியில போய் முடியும். ஏன்னா காங்கிரஸ் என்பது அடிப்படையில ஒரு ஒட்டுண்ணி. அதுவே ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அது நம்பர் 2 இருக்கிற மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்களில் மாநில கட்சிகளை சார்ந்துதான் அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நேற்றைக்கு வரைக்கும் காங்கிரசுக்கு சப்போர்ட்டிவா இருந்த அந்த மாநில கட்சிகள் காங்கிரஸை உதறி விட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா நீ எதிர்காலத்துல காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல தலை தூக்குவதே கடினமாகும். இப்ப காங்கிரஸோட ஒட்டுமில்லை, உறவும் இல்லைன்னு சொல்லி சமாஜ்வாதி கட்சி முடிவெடுத்து விட்டால் யூபியில அதனுடைய சுவடு கூட இருக்காது. அதே போன்ற முடிவை தேஜஸ்வி யாதவ் எடுத்து விட்டால் பீகாரில் அது துடைத்தளிக்கப்படும். இன்னைக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ட்ரேசஸ் கூட இருக்காது. இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல காணாமலே போய்விடும். அப்புறம் காங்கிரஸ் எங்க எஞ்சி இருக்கும் அப்படின்னா, அது ஆட்சி செய்கிற ஒரு சில மாநிலங்கள், அது நம்பர் 2 இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும்தான் அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். மற்ற மாநிலங்கள்ல காணாமலே போய்விடும். சோ இதனுடைய அல்டிமேட் இது என்னவா இருக்கும் அப்படின்னா, 2029 லோக்சபா எலெக்ஷன் அப்போ இந்த காங்கிரஸ் பெருங்கனவு ஒண்ணு இருக்குல்ல, ராகுல் காந்தியை பிரதமராக்குவதுன்னு, அதுக்கு வெடி வச்ச மாதிரி ஆகும். சோ இப்ப இதெல்லாம் சமிங்க பண்ணி சொன்னால் ஒன்ன தெளிவாக சொல்ல முடியும். இந்தி கூட்டணி உடைந்து அதனுள் இருக்கும் மாநில கட்சிகள் தனி கூட்டணி அமைத்தால் காங்கிரசின் பெருங்கனவான ராகுல் காந்தியை பிரதமராக்குவது என்கிற கனவு தூள் தூளாகிவிடும். அப்படி இருக்கையில் காங்கிரஸ் ஏன் தன்னிச்சையாக இப்படி செயல்படுகிறது? காங்கிரஸ் எல்லா இடத்துலயும் தன்னிச்சையாத்தான் செயல்படும். காங்கிரஸ் வேறு விதமாக நினைக்கிறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மாநில கட்சிகளை நம்பித்தான் காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு. இதையே காங்கிரஸ் வைஸ் வர்சாவாக புரிந்து கொள்ளுகிறது. காங்கிரஸ் சப்போர்ட்ல தான் அந்தந்த மாநில கட்சிகள் இருக்கின்றன. காங்கிரஸ் பலம் குறைவாக இருக்கலாம், ஆனால் காங்கிரஸ் அந்த குறைந்த பலம் சேருகிற போதுதான் அங்கங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஆளுங்கட்சியாகவோ அதிக தொகுதிகள் வெல்லக்கூடியதாகவோ மாறுகின்றன. சோ தொடர்ந்து காங்கிரஸ் கஷ்டப்பட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி வேற ஏதோ ஒரு மாநில கட்சியை தான் ஆட்சியில் அமர்த்தி கொண்டே இருக்கிறது. இதனால காங்கிரஸுக்கு என்ன லாபம்? தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு பெருசா எந்த ஸ்டேக்கும் கிடையாதுன்னு தெரியும். அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டுல நான் ஏன்
டிஎம்கே வளர்த்து விடும். தொடர்ந்து டிஎம்கே ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் ஏன் கருவியாக இருக்கணும்? எனக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணுமே கிடைக்கலனாலும் பரவாயில்லை, ஆனால் டிஎம்கேயோட இடம் என்ன அப்படிங்கறத உணர்த்துனா அது சரியா இருக்கும்ல. ஏன்னா எனக்கும் இங்க ஸ்டேக் இல்ல, நான் எந்த ரிஸ்க்கும் எடுத்துட்டு போறேன். அதன் மூலமா மாநில கட்சியுடைய உயரம் என்ன என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய ஓரிரு தேர்தல்களில் காட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆகிருதி என்ன, காங்கிரஸ் வலிமை என்ன அப்படிங்கறத அந்த மாநில கட்சிகள் புரிந்து கொள்ளும் இல்லையா? அதன் மூலமா இப்ப நடத்துற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுல் மரியாதையுடன் காங்கிரஸ் அந்த மாநில கட்சிகள் அணுகுமா இல்லையா? அதனால காங்கிரஸ் இழந்த மரியாதையை மீட்பதற்கான ஒரு உத்தியாக ராகுல் காந்தி இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த உத்தியினுடைய ஒரு பகுதி தான் நிறைய தொகுதிகளை கேட்டு பெறுவது. நிறைய தொகுதிகளை பீகார் நீங்க கேட்கறது, யூபியில கேட்கறது, தமிழ்நாட்டில எல்லாம் பொருத்தமற்றதுன்னு தெரியும். சோ அப்படி ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டாவது அந்த மாநில கட்சியிடமிருந்து வெளியே வர வேண்டும். ஒரு தொகுதி ஜெயிக்கலாலும் பரவாயில்ல, நிறைய தொகுதிகள் நம்ம போட்டியிடும். ஆனால் காங்கிரஸ் அந்த கூட்டணியில சுமூகமா இல்ல அப்படின்னா, இல்லாட்டி காங்கிரஸ் இந்த கூட்டணி விட்டு வெளியில வந்தாச்சுன்னா அந்த மாநில கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே காங்கிரஸை நம்பித்தான் இந்த மாநில கட்சிகள் அப்படிங்கிறத வேறு எப்படி உணர்த்துவது? வரக்கூடிய ஓரிரண்டு தேர்தல்கள்ல உணர்த்துவோம். அப்போ நமக்கு உண்டான மரியாதை என்னன்னு கிடைக்கும். அப்படி மரியாதை கிடைக்கலையா, மரியாதை கிடைக்கிற வரைக்கும் இந்த உத்தியை பயன்படுத்துவோம். இதுதான் ராகுல் காந்தியோட ஐடியா. அதனால்தான் பொருத்தமற்றதுன்னு தெரிஞ்சும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏராளமான தொகுதிகள் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கறது. விஜய் வெற்றியை குறிப்பிட்டு தொண்டர்கள் மத்தியில் பேசி இருக்கிறாரே பவன் கல்யாண். ஆந்திர மாநிலம் மங்களகிரியில் ஜனசேனா கட்சி தொண்டர்கள் மத்தியில் நேற்று மே 17 பவன் கல்யாண் உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். தமிழகத்தின் முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதிலிருந்து ஆந்திரத்தில் நாம் கூட்டணி அமைத்தது சரியா என்கிற கேள்வியை நம்முடைய ஆதரவாளர்கள் எழுப்பி வருகின்றனர். ஆந்திரத்தின் அரசியல் சூழலும் தமிழகத்தின் அரசியல் சூழலும் வேறு வேறு. ఎందుకు చెప్తా అంటే దాని పరిస్థితులు వేరు, మన పరిస్థితులు వేరు. మన అలా రాలా. சமூக மாற்றத்தை நோக்கமாக கொண்டே கட்சியை நான் தொடங்கினேன். முன்னாள் முதல்வர் என்டிஆரின் அரசியல் பயணத்தை பார்த்திருக்கிறேன். நக்சலிச கொள்கைக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்த ஏராளமான இளைஞர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த அனுபவங்கள் என்னை ஆழமாக சிந்திக்க செய்தன. என்னை பொறுத்தவரை பொது வாழ்வில் பதவி மற்றும் அதிகாரத்தை விட சித்தாந்தமும் கொள்கையும் தான் முக்கியம் என்றார் பவன் கல்யாண். నేను ఒక పార్టీని ప్రజలకి మార్పు తీసుకురావాలన్న దాంట్లో వచ్చాను. నేను గద్దర్ గారిని చూసాను దగ్గరుండి, నక్సలిజంని చూసాం. ఒక ఆశయాన్ని నమ్మి వెళ్ళిపోయి చాలా బలమైన యువత చనిపోతే చాలా బాధ కలిగింది. అంటే ఒక భావజాలాన్ని తీసుకెళ్లేటప్పుడు పదవులు వీటన్నిటికంటే కూడా భావజాలాన్ని పట్టుకోవాలని ఒక దాంతో దాకా తీసుకొచ్చాను. அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட்டு இருக்க வேண்டும் என்றும் தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்க கூடாது என்றும் நம்முடைய கட்சி தொண்டர்கள் சொல்லுவது என் காதில் விழுகிறது. நாம் தனித்து போட்டியிட்டு இருக்கலாம். மசூலிப்பட்டினம் கூட்டத்தில் மட்டும் 10 லட்சம் பேர் திரண்டார்கள். మీ అందరికీ మొన్న ఎలక్షన్ తర్వాత మీ అందరూ ఒక మైండ్లో ఒకటి ఉంది. ఆ రోజే కనుక 2024లో మీరు తెలుగుదేశం వెళ్ళకుండా ఉంటే చాలా బాగుండేది అని నా చెవులు ఊదర కొట్టేస్తున్నట్టు. నేను దానికి కారణం చెప్తా. అంటే నేను చాలా ఆలోచించి తీసుకున్న నిర్ణయం. 2019లో వెళ్ళాం. వాటన్నిటితో పాటు నాకు ఆ రోజు చాయిస్ ఉండింది ఒంటరిగా వెళ్ళడానికి. ఎందుకంటే దానికి ముందే మనం మచిలీపట్నం చేసాం, 10 లక్షల మంది వచ్చారు జనం. ஆனால் இப்போது மிகவும் இக்கட்டான காலகட்டத்தை ஆந்திரம் எதிர்கொண்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு மாதிரியான ஒரு தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அத்தகைய சூழலில் தான் நாம் ஆதரவை தெரிவித்தோம். இது நம் மாநிலத்தின் எதிர்காலம் சார்ந்த முடிவு என்றார் பவன் கல்யாண். ఒక కష్టపడి పని ఆయనతో నాకు ఆయన కొన్ని అంశాల్లో నేను కొన్ని విభేదించి ఉండొచ్చు. కొన్ని అంశాలతోటి నేను కూర్చోబెట్టి మాట్లాడుతాను ఈ రోజుకి. అలాంటిది ఆయన జైల్లో పెట్టినప్పుడు అది ఒక కీలకమైన పరిస్థితి. అది ఎందుకంటే ఆంధ్రప్రదేశ్కి ఎప్పుడు సమస్య. சந்திரபாபுடன் பவன் கல்யாண் கூட்டணி வைத்ததற்கு 2019 அனுபவமும் காரணமாக அமைந்தது என்பதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். 2019 ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோடும் பகுஜன் சமாஜ் கட்சியோடும் கூட்டணி அமைத்தார் பவன் கல்யாண்.
137 தொகுதிகளில் போட்டியிட்ட அவரது ஜனசேனா கட்சி 121 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. ரசோல் என்கிற ஒரு தொகுதியில் மட்டுமே ஜனசேனா வென்றது. தான் போட்டியிட்ட காஜுவாகா, பீமாவரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் பவன் கல்யாண் தோற்றார். 2019 தோல்விக்கு பிறகுதான் கம்யூனிஸ்டுகளோடு கூட்டணி வைத்த பவன் கல்யாண் சனாதனத்தை நோக்கி திரும்பினார். சிவப்பு வெளுத்து காவியானார். தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி வைத்தார். அந்த கூட்டணிக்குள் பிஜேபி வருவதற்கும் காரணமானார். சனாதனமும் தெலுங்கு தேசம் கூட்டணியும் தான் தன்னை கரை சேர்க்கும் என்கிற பாடத்தை 2019 தேர்தல் தோல்வியிலிருந்து பவன் கல்யாண் கற்றுக்கொண்டார். என்னை பொறுத்தவரை பொது வாழ்க்கையில் சித்தாந்தமும் கோட்பாடும் தான் முக்கியம் என பவன் கல்யாண் கூறியிருக்கிறார். இது யாரை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்? அதாவது இது பவன் கல்யாண் என்ன கான்டெக்ட்ல பேசினார்ங்கிறத பார்க்கணும். அவரை எதுக்காக இந்த கூட்டத்தை அட்ரஸ் பண்றாருன்னா, விஜய் தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அதுவும் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் பேசி இருக்கிறார். இப்ப என்ன அவர் சொல்றாருன்னா, கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மனக்குறை ஏற்பட்டு இருக்கிறது, ஒரு முணுமுணுப்பு ஏற்பட்டு இருக்கிறது. விஜய் மாதிரி நீங்களும் தனியாக போட்டியிட்டு இருக்க கூடாதா? தெலுங்கு தேசத்துடன் ஏன் சேர்ந்து போட்டியிட வேண்டும்? இந்த விதமான ஒரு முணுமுணுப்பு தொண்டர்களிடம் இருக்கிறது, எழுந்திருக்கிறது. அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறப்பதான் எனக்கு சித்தாந்தமும் கொள்கையும் ரொம்ப முக்கியம், பதவி அதிகாரம் இவற்றை விட சித்தாந்தமும் கொள்கையும் முக்கியம் அப்படிங்கிற. அப்படின்னா இந்த ரெண்டும் விஜய்க்கு இல்லைன்னு அவர் சொல்லாமல் சொல்லுகிறார். அவர் வெளிப்படையா விஜய் அப்படி விமர்சிக்கல. விஜய்க்கு கொள்கையும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது, எந்த இடத்துலயும் அவர் சொல்லல. ஆனால் விஜய குறிப்பிட்டு பேசுகிற அந்த கான்டெக்ட்ல இப்படி சொல்றது மூலமா இதை ஒரு உட்பொருளாக நாம புரிந்து கொள்ளலாம். விஜய்க்கு அதிகாரமும் பதவியும் ரொம்ப முக்கியம், ஆனா எனக்கு சித்தாந்தமும் கொள்கையும் ரொம்ப முக்கியம். சோ அதன் அடிப்படையில தான் நான் போறேன் அப்படிங்கிற. இன்னொன்னு அவர்கிட்ட நிஜமாகவே யூனிக்கா ஒரு சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தம் எது அப்படின்னா சனாதன தர்மத்தை நோக்கின சித்தாந்தம். ஆக்சுவலா பவன்ட்ட நான் ரொம்ப பேசியிருக்கேன் தொடர்ந்து. பவன்ட்ட கம்யூனிசம் பற்றின ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அவர் இந்த நக்சல்ஸ் பற்றி நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காரு. அடிக்கடி எல்லாம் பற்றி நிறைய பேசுவார். இப்ப என்கிட்ட பேசுறப்பவே போன வருஷம் ஜூன் மாசம் அவர் கூடவே அசோசியேட் ஆயிருந்தப்போ நிறைய இந்த மாவோயிஸ்டுகளை பத்தி பேசுவார். சார், ஒடிஷாவாகட்டும், சத்தீஸ்கர் ஆகட்டும், சாகக்கூடிய எல்லா மாவோயிஸ்டும் ஆந்திராவை சேர்ந்தவனா தான் சார் இருப்பான், தெலுங்கு பேசுறவனா தான் சார் இருப்பான் அப்படின்பாரு. அதே போல ஸ்ரீலங்கா, குறிப்பா எல்டிடி தொடர்பா நிறைய விவரங்கள் தெரிந்து கொள்வதில் அவர் அதிகமான அக்கறை காட்டினார். அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு புரட்சியை நோக்கி நகரக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை என்ன, ஏன் அவர்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கறத பற்றின தீவிர சிந்தனையும் யோசனையும் பவனுக்கு நிறைய உண்டு. சோ அந்த சிந்தனையுடைய தாக்கத்தில் தான் 2019 அவர் சிபிஐ, சிபிஐஎம் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்தார். அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர் கம்ப்ளீட்டா மாறினார். ஒரு பெரிய பாராடிம் ஷிஃப்ட் அவருடைய சித்தாந்த பார்வையிலே ஏற்பட்டது. அவர் முழுக்க முழுக்க சனாதனத்தை சொல்லக்கூடியவராக மாறினார். இந்த மண்ணுக்கு, தன்னுடைய ஆந்திர மாநிலத்துக்கு சிவப்பு சித்தாந்தம் ஒத்து வராது அப்படிங்கிற முடிவை 2019 தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டார். அதற்கு பிறகுதான் சிவப்பை கைவிட்டு விட்டு காவியை நோக்கி நகர்ந்தார், సనాతనத்தை నొక్కి నగర్గరారు. హిందూ సనాతన ధర్మ ఇస్ ఎ సెల్ఫ్ కరెక్టింగ్ మెకానిజం. ఇది ఒకటి స్థాపించింది కాదు, ఒక వ్యక్తి స్థాపించింది కాదు, అనాదిగా జరుగుతుంది. ఇట్ హ్యాస్ ఎ సెల్ఫ్ కరెక్టింగ్, దాంట్లో తప్పులు ఉన్నాయి, తప్పులు కరెక్ట్ చేసుకుంటూ వెళ్తుంది. అంతేగాని కూర్చోబెట్టి గిరిగీసుకుని ఇంతే అని చెప్పి ఒక ఫిక్స్డ్ రూల్ లేదు. అందువల్ల సనాతన ధర్మాన్ని మీరు నశింప చేయలేరు. சனாதனம் என்பது இந்தியால இயல்பாகவே சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய தானாகவே உருவான ஒரு சித்தாந்தம். அது ஒரு இந்திய வாழ்க்கை முறை. அதை ஒரு நாள் கைவிட்டு விட்டு அதிலிருந்து விலகி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் மேற்கொள்ளுகிறார். அப்புறம் மிகப்பெரிய சனாதன மாநாட்டை அவர் திருப்பதியில் வைத்து நடத்தி காட்டினார். இவ்வளவு மாற்றமும் நடக்கிறது. சோ பவன் கல்யாண் அப்படிங்கிறவர் ஒரு சித்தாந்தத்தின் உருவகம். விஜய எந்த சித்தாந்தத்தின் உருவகமாக நீங்க சொல்ல போறீங்க? இல்லை, அவர் பெரியார் சித்தாந்தத்தின் உருவகம் அப்படின்னா சரி, விஜய பெரியார் சித்தாந்தத்தின் உருவகம் சொல்லிட்டு வீரமணி யாரு, இப்ப கலைஞர் யாரு? அதாவது விஜய் முன்வைக்கக்கூடிய கொள்கை சித்தாந்தம் எதை எடுத்துக்கிட்டாலும் அது மற்ற கட்சியினருக்கும் இருக்கு. மதசார்பின்மைன்னு சொல்றாரா? காங்கிரஸுக்கும் உண்டு. டிஎம் கிட்ட இல்லையா? ஏடிஎம் கிட்ட கிடையாதா? என்ன அது எக்ஸ்க்ளூசிவா விஜய்கிட்ட மட்டுமே இருக்கிற ஒரு பொக்கிஷமா? கிடையாது. இதே போல் நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி ஆம் ஆத்மி கட்சிக்கு பொலிட்டிக்கல் பிலாசபின்னு ஒண்ணு கிடையாதோ அதே போல விஜய்க்கும் பொலிட்டிக்கல் பிலாசபி, அரசியல்
தத்துவம் அப்படின்னு எதுவும் கிடையாது. சோ எல்லா கட்சியிடமிருந்து எடுத்த சில கொள்கைகளுடைய கோர்வையாக விஜயனுடைய கட்சி திகழ்கிறது. எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க. அவர் ஒரு அல்டிமேட்டா ஒரு காரியம் பண்ணார். திராவிட தேசியத்தையும் எடுத்துக்கிட்டாரு, சீமான் தமிழ் தேசியத்தையும் எடுத்துக்கிட்டார். எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன்ட்டார். அவர் எடுத்துக்காத ஒண்ணுதான், இந்துத்துவா மட்டும்தான். அது அத்தனை அந்த இந்துத்துவா நீங்களாக இருக்க அத்தனை சித்தாந்தத்தினுடைய கொள்கையினுடைய ஒரு கூட்டு கலவையாக அல்லது அவியலாக விஜயனுடைய கட்சி திகழ்கிறது. பவன் கல்யாண் என்ன சொல்றாருன்னா, என்னோட அவியல் அல்ல, தனித்துவமான சித்தாந்தம் சார்ந்தது. நான் சித்தாந்த பார்வை கொண்டவன், எனக்கு சித்தாந்தமும் கொள்கையும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் விஜயிடமிருந்து நான் மாறுபடுகிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி இருக்கிறார். இது எதுக்காக அவர் சொல்லி இருக்கிறார்னா, தன்னுடைய தொண்டர்களிடம் தன்னை புரிய வைப்பதற்காக சொல்லி இருக்கிறார். ஒரு தலைவன் தேவைப்படுகிற சமயங்களில் எல்லாம் தன்னுடைய தொண்டர்களிடம் தன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா மாறுபடுகிற கான்டெக்ஸ்டுக்கு ஏற்றபடி தொண்டர்களிடமிருந்து மாறுபட்ட கேள்விகள் வரும். அப்போ அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதும் தலைவனுடைய கடமை. அந்த கடமையை பவன் கல்யாண் சரியாக செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.